ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல என்ன நடக்குங்கிறது பார்க்கலாம். கோபியை பார்க்க விடாம செஞ்ச ஈஸ்வரியால இங்க நின்னு என்ன செய்யனே தெரியாம அழுகுற இங்க ராதிகாவை பார்க்கும்போது பாக்கியா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கோபி கண் முடிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அங்க ஈஸ்வரி கோபி கிட்ட போயிட்டு, கோபி அம்மா வந்திருக்கேன், கண் திறந்து பாரு கோபி, ஏதாவது பேசு கோபி, நீ இப்படி ஒரு நிலைமையில வந்து நிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம உனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல, டாக்டர் சொல்லிட்டாங்க, அம்மா பக்கத்திலே இருந்து உனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறேன், அதே மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் கோபி அப்படின்னு சொல்லும்போது கோபி எதுவுமே பேச முடியாம மெதுவா கண் முழிச்சு பார்க்க ஒரு பக்கம் இனியா அழுகுறாங்க. ஈஸ்வரி செழியன்னு எல்லாருமே தன்னை சுத்தி இருக்கிறத பாக்குறாரு. இங்க இனியாவும், அப்பா இப்ப உங்களுக்கு பரவாயில்லப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாரும் உங்க பக்கத்துல தான் இருப்போம், நீங்க எதை பத்தியுமே பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, இப்ப எனக்கு பரவாயில்ல இனியாமா, இங்க எல்லாரும் என் கூட இருக்கும்போது நான் எதை பத்தி யோசிக்க போறேன், எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு தான் தோணுது, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு இங்க கேட்கிறாரு கோபி. இனியாவை பத்தியும் தான் பசங்களை பத்தியும் ரொம்பவே மனசு வேதனைப்படுற கோபியை பார்த்து கண் கலங்கி போய் நிக்கிறாங்க ஈஸ்வரி. அந்த சமயம் மறுபடியும் எப்படியும் கோபி கண் முடிச்சிட்டாரு, அவரை போய் பார்க்கணுமேனு சொல்லி ஆசையோட ஆர்வத்தோட வந்த இங்க ராதிகாவை பார்த்து ஈஸ்வரி கேட்கிறாங்க, எத்தனை முறை சொன்னாலும் நீ எல்லாம் கேட்கவே மாட்டியா, இப்பதான் கோபி கண் முடிச்சு கொஞ்சம் பேசியிருக்கான், ஆனா மறுபடியும் நீ போய் அவனை பாத்துக்கிறேன்னு பக்கத்துல போய் பேச, அங்க கோபிக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா நீ ஏன் கோபிக்கு பதில் சொல்லுவ, ஏற்கனவே நீ ஒழுங்கா அவனை கவனிக்காம இருக்க போய் தானே கோபி, என் பையன் கோபி இப்ப இந்த நிலைமையில இருக்கான், நாங்க எல்லாரும் அவனை பார்த்துப்போம், எப்படி பாக்கியா அக்கறையே இல்லாம கிளம்பி போனாலோ அதே மாதிரி நீயும் அமைதியா உன் வேலையை பாரு, அதான் ஆபீஸ்க்கு போகணும், உன் பொண்ணை பார்க்கணும், உனக்கு நிறைய வேலை இருக்குமே, மறுபடியும் கோபியை பார்க்க வராதுன்னு சொல்லி அனுப்பினாலும் என் பேச்சை மீறி வந்து நிக்கிறிய ராதிகான்னு கேட்க, அதுக்கூட நீ ராதிகாவும் நீங்க என்ன பேசுறீங்க, கோபி என் வீட்டுக்காரர், அவருக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அது என்னால நீங்க சொல்றீங்க, அதை வேணும்னா நான் ஏத்துக்கிறேன், ஆனாலும் கோபியை பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் எப்படி என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், கோபி பக்கத்துல இருந்து எல்லாம் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நானு, ஆனா நீங்க என்னடானா கோபியோட குடும்பம்னா அது நான் தான், நாங்க தான் பக்கத்துல இருப்போம்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசுறது தப்புன்னு உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாதா, ஏன் கோபி கூட ஒருத்தர் தான் இருக்கணும்னு ஹாஸ்பிட்டல்ல சொன்னா நான் இருந்த கோபி நல்லபடியா கவனிச்சிக்க மாட்டேனா, நீங்க எல்லாரும் தான் இப்ப பக்கத்துல இருக்கணுமா, என்ன செடியா உங்க பாட்டி தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் இப்படியே பேசிட்டு இருக்க, கோபி மேல எனக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. உடனே இனியாவும், நீங்க இப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா, எங்க அப்பாவை சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்க விடவே மாட்டீங்களா, நீங்க ஒன்னும் அப்பாவை பார்க்க வேண்டாம், இப்பதான் அப்பா கண் முழிச்சிருக்காரு, நீங்க போய் பார்த்து ஏதாவது பேச மறுபடியும் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லும்போது பாக்கியா சொல்றாங்க, என்ன உன் பாட்டி மாதிரியே நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட இனியா, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உனக்கு எப்படி உங்க அப்பா மேல எல்லா உரிமையும் இருக்கும் அதே மாதிரி ராதிகாவுக்கும் கோபி மேல எல்லா உரிமையும் இருக்கு, அப்படி போய் கோபியை பார்க்க கூடாது, பக்கத்துல இருந்து அவருக்கு தேவையானதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல உங்க யாருக்கும் தகுதியும் இல்ல உரிமையும் இல்ல, நம்ம குடும்பம் வேண்டாம்னு சொல்லி என்ன பிரிஞ்சு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க அப்பா மேல ராதிகாவுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு, நீ பேசாம அமைதியா இரு, இன்னும் என் அருமையா உனக்கு புரியல, இதுல ராதிகாவை வேற பேச போறியா அப்படின்னு சொல்லி இனியாவை திட்டிட்டு, நீங்க வேணும்னா போய் கோபியை பாருங்க, நான் பாத்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது இங்க உடனே கோபியை பார்க்கறதுக்காக ராதிகா போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரி, வாக்கியா நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், நான் தான் சொன்னேனே இந்த ராதிகாவை இங்க கூட்டிட்டு வராத, கோபி பக்கமே இந்த ராதிகா போக கூடாதுன்னு, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ராதிகாவால தான் கோபி இப்படி ஒரு நிலைமையில வந்து இருக்கான், இதே கோபி மேல உரிமை இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க ராதிகா என் பையனை நல்லபடியா கவனிச்சு அவனுக்கு நல்ல தேவையான நேரத்தில் ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் கொடுத்திருந்தா அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா, நம்ம வீட்டுல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் கோபி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா அந்த ராதிகா, அவ வீட்டுல மட்டும் கோபி சந்தோஷமா இருந்திருக்க போறான், அதனாலதான் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, இந்த கோபி மட்டும் நான் சொன்னதெல்லாம் கேட்டு தான் பசங்க முக்கியம் அம்மா அப்பா முக்கியம்னு நம்ம வீட்லயே இருந்திருந்தா என் பையன் சந்தோஷமா என் கூட இருந்திருப்பான், அவன் இப்படி வந்து இருந்திருக்க மாட்டான்னு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராதிகா தான், அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கே பாக்கியா, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்க பாக்கியாவை திட்டுறாங்க ஈஸ்வரி. எப்படியாவது கோபியை ஒரு முறையாவது பார்த்து கோபி கிட்ட மன்னிப்பு கேட்டணும், கோபி மனசு மாற விடாம நம்ம எப்படியாவது கோபியை பக்கத்துல இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு நினைக்கிற ராதிகாவை கோபியை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி ஈஸ்வரி திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்பவே அழுதுகிட்டு ராதிகா அங்க இருந்து கிளம்புறாங்க. உடனே இதை பார்த்த இங்க வந்து பாக்கியா சொல்றாங்க, நீங்க அழுகாதீங்க, நீங்க கொஞ்ச நேரம் என் கூட வாங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிங்க, அதுக்கப்புறமா கண்டிப்பா நானே அத்தையை சாப்பிட கூப்பிட்டு போயிட்டு நீங்க கோபியை பார்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யறேன், கொஞ்ச நேரத்துல அத்தை சாப்பிட போவாங்க, அந்த சமயம் நீங்க போய் கோபியை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராதிகா தாங்க முடியாம கோபியவும் பார்க்க முடியலையே அப்படின்னு மனவேதனையில இங்க பாக்கியாவோட தோல்ல சாஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தானே சொல்லி திட்டுறாங்க, ஒரு பக்கம் கோபியை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாதுன்னு எனக்கு தோணுது, உங்க வாழ்க்கையில தலையிட்டு உங்களையும் கோபியவும் பிரிச்சு நான் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட போய் தான் எனக்கு இப்ப இந்த நிலைமையில நான் நினைக்கிறேன், நான் பேசாம மைய கூட தனியா இருந்திருந்தா கூட சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்திருப்பேன், கோபியை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, கோபியை ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ, உங்க குடும்பத்துல இருந்து ஏன் தான் கோபியை கூட்டிட்டு வந்தோமோ அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு இங்க கோபி. கோபி ஒரு நாளும் என் குடும்பத்தை பத்தி யோசிக்கவும் இல்ல, மயுவுக்கு செய்ய வேண்டிய எதையும் அவர் பார்த்து பார்த்து செய்யவும் இல்ல, எப்பயுமே அவருக்கு அவரோட பசங்க தான் முக்கியம், பாக்கியாவா இருக்கிற உங்களை பத்தி அவர் பெருசா நினைக்கலனாலும் அவர் முன்னாடி நீங்க நல்லபடியா வாழ்ந்துடக்கூடாது, ஹோட்டலோட ஓனரா இருக்கக்கூடாது, சம்பாதிச்சிடக்கூடாதுன்னு உங்களை அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்யணும்னே அவர் செஞ்சுட்டு இருந்தாரே தவிர்த்து மத்தபடி அவருடைய பிசினஸ்லயும் அவருக்கு கவனம் இல்ல, அவரை நம்பி வந்த என் மேலயும் அவருக்கு சுத்தமா பாசமே இல்ல, நான் செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரிய வந்திருக்கு பாக்கியான்னு சொல்லி பாக்கியா கிட்ட ரொம்பவே அழுகுறாங்க இங்க வந்து ராதிகா. மட்டும் இல்லாம ராதிகா இங்க பாக்கியா கிட்ட கேக்குறாங்க, பாக்கியா நீங்க ஒரு உண்மையை என்கிட்ட சொல்லுங்க, நீங்க கோபியை பிரிஞ்சு உங்க பசங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தாலும் இன்னும் கோபி மேல உங்களுக்கு பாசம் இருக்கதானே செய்யுது, ஏன் கேக்குறேன்னா கோபி உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செஞ்சிருக்காரு, அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா சந்தோஷமா வாழக்கூடாதுன்றதுக்காக நீங்க எடுத்த ஒவ்வொரு ஆர்டரையும் ஒண்ணு இல்லாம செய்யணும், உங்களுக்கு நிறைய பணம் வீணாகணும்னு சொல்லி நீங்க எடுத்த அந்த பெரிய பிரியாணி ஆர்டர்லயே இவ்வளவு பெரிய பிரச்சனை செஞ்சாரு, அது எல்லாத்தையும் மறந்துட்டா நீங்க கோபிக்கு உதவி செய்யணும்னு வந்தீங்க, கோபி மேல உள்ள பாசத்துல தானே வந்தீங்க, அது மட்டும் இல்லாம கோபிக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு, அதனாலதான் இன்னும் கோபி மேல உங்களுக்கு பாசம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறேன், ஏன்னா கோபிக்கும் உங்களுடைய நல்ல மனசு புரிஞ்சிருக்கு போல, அதனாலதான் யாரும் உதவி செய்ய வரலன்னா உடனே உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு, அப்படித்தானே பாக்கியா அப்படின்னு சொல்ல பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது, யாரு நான் ஏத்துக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவர்
மேல எனக்கு பாசம் இருக்கான்னு இந்த ராதிகா புரிஞ்சுக்காம கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. என்ன ராதிகா இப்படி பேசுறீங்க? இதே கோபியோட இடத்துல வேற யாராவது எனக்கு தெரியாதவங்க இருந்திருந்தா கூட உதவின்னு கேட்டிருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன். பக்கத்துல இருந்தே பாத்துருப்பேன். அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்க ராதிகா கேக்குறாங்க, அதெல்லாம் சரிதான், ஆனாலும் கோபி உங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. கோபிய வேற யாரோன்னு நீங்க நினைச்சிருந்தா இப்படியா இங்க முழிச்சிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பக்கத்துல இருந்தே பாத்திருப்பீங்க, அவருக்கு தேவையான செலவெல்லாம் செஞ்சிருப்பீங்க. கோபியோட மனைவின்ற இடத்துல வேற நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கோபி மேல பாசமே இல்லாம பாக்கியா நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க ராதிகா. அதுக்கு உடனே பாக்கியாவும், என்ன ராதிகா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் மேல நீங்க நம்பிக்கை இல்லாம கேள்வி கேட்கிற மாதிரில இருக்கு. கோபி மேல எனக்கு நம்பிக்கையும் இல்ல, பாசமும் இல்ல. என் பசங்க மேல கோபிக்கு உரிமை இருக்கு, அதே மாதிரி கோபி மேல என் பசங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. கோபி என்கிட்ட உதவி கேட்டாரு, அதனால ஹாஸ்பிட்டல்ல சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்து சேர்த்து இப்ப வரைக்கும் உங்களை அத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. நானும் அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. அதனாலதான் பக்கத்துல இருந்து தேவையான பண உதவியா இருக்கட்டும், ஏதாவது அத்தைக்கு தேவையானதையும் நான் செய்யணுமே தான் இருக்கேனே தவிர்த்து மத்தபடி கோபி எனக்கு செஞ்ச எந்த பிரச்சனையும் நான் மறக்கவும் இல்ல. என்ன பிரிஞ்சு அவர் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு என்ன ஏமாத்தி கையெழுத்து வாங்கினதையும் நான் மறக்கவே இல்ல. என் வீட்டுல இருக்கும்போது கோபியால நான் என்னைக்கும் சந்தோஷமா இருந்ததே இல்ல. அங்க என்கிட்ட அவரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. நானும் கோபியை நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிய வந்தது. இத்தனை நாள் கோபியை நம்பி ஏமாந்துட்டு தான் இருந்திருக்கோன்னு. இதே மாதிரி ஏற்கனவே கோபி ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நீங்க என் இடத்துல இருந்து கோபிக்கு செலவெல்லாம் செஞ்சு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்களே, அப்ப கோபியோட மனைவியா இருந்த எனக்கு எவ்வளவு அது மன வேதனையை கொடுத்திருக்கோன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? கோபிக்கு மனைவியா நான் இருந்தேன், ஆனா நீங்க கோபியை நேசிச்சிட்டு இருக்கும் போதே கோபிக்கு முடியலன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவருக்கு தேவையான செலவெல்லாம் செஞ்சு பக்கத்துல இருந்து அதுவும் அவர் கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கும் போது நான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு வேற யாருக்குமே தெரியாது. இத்தனை நாள் கோபியை நம்பி நான் ஏமாந்துட்டு இருந்திருக்கேனே, இனி என்னுடைய நிலைமை என்னாக போதோ, என் பசங்களுடைய வாழ்க்கை என்னாக போதோன்னு என் குடும்பத்தை பத்தி யோசிச்சு இங்க நீங்க ரெண்டு பேரும் எனக்கு செஞ்ச ஒவ்வொரு வேலையும் தினமும் நினைச்சு பார்த்து நான் அழுததெல்லாம் வேற யாருக்கும் தெரியாதே ராதிகா. இப்பதானே உங்களுக்கு புரியுது. நான் கையெழுத்து போட்டதே பெருசா நினைக்கிற நீங்க, நான் தான் கோபியோட மனைவின்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் கூட பழகி என் முன்னாடியே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என் குடும்பத்துல இருந்து அவரை பிரிச்சு கூட்டிட்டு போய் என் பசங்களுக்கு அப்பாவே இல்லாம செஞ்சீங்களே, இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு கோவப்பட்டிருக்கணும், இல்ல நான் உங்களை நிக்க வச்சு எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கணும். ஆனாலும் நான் இது எதையுமே செய்யல. எனக்கு என் பசங்க தான் முக்கியம். இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், என் பசங்களை நல்லபடியா பாத்துக்கணும், எனக்கு வேற எந்த துணையும் வேண்டான்னு தனியா நின்று சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிற என்னையும் உயர விடாம சம்பாதிக்க விடாம செய்யற உங்க வீட்டுக்காரர் கோபி மேல நான் பாசம் வைக்கிறதா? எனக்கு அப்படிப்பட்ட பாசமும் வேண்டாம், அந்த கோபியும் வேண்டாம் அப்படின்னு நான் முடிவெடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ராதிகா. இப்ப கூட ஈஸ்வரியத்தை என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? நீங்க கோபியை பார்க்க கூடாதுன்னு சொல்லி உங்களையும் கோபியவும் பிரிச்சு மறுபடியும் கோபியை என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அங்க நல்லபடியா கவனிச்சுக்கணும், இனி உங்க பக்கமே கோபி வரக்கூடாதபடி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும், இததான் நானும் ஆசைப்படுறேன் நீங்க நினைக்கிறீங்க. இப்ப சொல்ற ராதிகா, அது என்னுடைய வீடு, அந்த வீட்டுக்காக நான் மொத்த பணத்தையும் கொடுத்துதான் உங்க ரெண்டு பேத்தையும் அந்த வீட்டுல இருந்து நான் வெளியில போக சொன்னேன். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டோட சொந்தக்காரி நான் இருக்கும்போது யாரோ வந்து என் வீட்டுல தங்குறதுக்கு நான் என்னைக்கும் ஒத்துக்கவே போறதில்ல. என் பசங்களுக்கு அப்பாவா இருந்த கோபியை என் குடும்பத்துல இருந்து பிரிச்சு எனக்கு ஒரு மன வலியை கொடுத்தீங்க. அதே மாதிரி என்ன ஏமாத்துறீங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு என்னைக்கும் செய்யவும் மாட்டேன், உங்களை நான் ஏமாத்தவும் மாட்டேன். நீங்க கோபி கூட சந்தோஷமா வாழணுன்றதை மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். மத்தபடி எனக்கு என் பசங்க போதும், என் குடும்பம் போதும், அவங்களை பாத்துக்கிறதே எனக்கு பெருசா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் வேலை செய்யும் போது இந்த கோபியால எனக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு யோசிச்சு என் ஹோட்டலை பத்தி யோசிக்கிறது, இனியாவை பத்தி யோசிக்கிறதுனே எனக்கு ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கும் போது கோபி மேல எனக்கு எந்த பாசமும் இல்ல. எனக்கு இனி அப்படிப்பட்ட பாசம் வரப்போறதும் கிடையாது. வாய்ப்பே இல்லாத விஷயத்தை பத்தி பேசாதீங்க ராதிகா. நீங்க போய் கோபியை பாருங்க, பேசுங்க. மத்தபடி நீங்க அவருக்கு சொல்லி புரிய வச்சீங்கன்னா அவர் உங்களை வந்து மனுஷன் ஏத்துப்பாரு. ஏதோ கோவத்துல நீங்க போன் எடுக்காம இருந்திருக்கீங்க, மத்தபடி வேற எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்க ராதிகா பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. எனக்கு மன்னிச்சிருங்க பாக்கியா, உங்க வாழ்க்கையில இருந்து கோபியை பிரிச்சு உங்க பசங்களுக்கு அப்பா இல்லாம செஞ்சதுனாலதான் இப்ப மையமும் நானும் இவ்வளவு கஷ்டத்தை கோபியால அனுபவிச்சுட்டு இருக்கோம். இனியும் வந்து அப்படி அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கோபி என் கூட சந்தோஷமா வாழ வருவாரா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா அத்தை என்ன கோபியை இப்ப பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்கன்னா கண்டிப்பா என் வீட்டுக்கு கோபியை அனுப்புவாங்கன்ற நம்பிக்கை கூட எனக்கு இல்ல. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நான் கோபி கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து சொல்றாங்க, நீங்க கோபி கிட்ட போய் பேசுங்க, எல்லாமே நல்லதா நடக்கும், மேற்கொண்டு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு, எனக்கு நிறைய வேலை இருக்கு ராதிகா, நீங்க போய் கோபியை பாருங்க, அத்தையால பிரச்சனை வராம இங்க எழில்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். ஹோட்டலுக்கு 2 நாளா போகல, கோபிக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இங்க வந்து இருக்க நீங்க வேற என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்களே உங்க வீட்டுக்காரரை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு, எனக்கு எந்த உரிமையும் வேண்டாம், எனக்கு என் பசங்க மட்டும் போதும் அப்படின்னு தெளிவா அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க பாக்கியா. இங்க இனியா அழுதுகிட்டே ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, பாட்டி இப்ப அப்பாவோட நிலைமையை பாத்தீங்கல்ல, ராதிகாவோட வீட்டுல அப்பாவை ஒழுங்கா கவனிச்சுக்க மாட்டாங்க. அதுவும் அந்த ராதிகாவோட அம்மாவை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை தெரியுமா. என்னையே அந்த பேச்சு பேசினாங்க, அப்பாவையா கவனிச்சுக்க போறாங்க, பேசாம அப்பாவை நம்ம அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம், நம்ம வீட்டுல வச்சு அப்பாவை பாத்துக்கலாம் பாட்டி, நீங்களும் கூடயே இருப்பீங்க, அப்பாவும் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்பயுமே ராதிகா வீட்டுல போய் அப்பாவை பார்க்க போகும் போதெல்லாம் அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுறாங்க, எனக்கு அங்க போக கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தெரியுமா. அப்பா நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா எப்பயுமே அப்பா கிட்ட நான் பேசலாம், நான் எப்பயும் போல சந்தோஷமா இருக்கலாம், அப்பாவும் அம்மாவும் ஒரே வீட்டுல இருந்தா தானே எங்களுக்கும் நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் பாட்டி, இனி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி இங்க இனியா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, நானும் இதே தான் இனியா யோசனை பண்ணேன், எப்படியும் இங்க வந்து இனி ராதிகா கூட கோபியை அனுப்பாம கோபியை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டா நம்ம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம்ல, இதை நான் யோசிச்சேன், நீ சொல்லிட்ட இனியா அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்லும்போது உடனே செடியன் சொல்றாங்க, பாட்டி நீங்க முடிவெடுத்தா போதுமா, இங்க ஏற்கனவே அப்பாவை பார்த்தே ஆகணும்னு ராதிகா எவ்வளவு கோபம் அவங்க கிட்ட பேசுறாங்க, அடம்பிடிக்கிறாங்க, அழுதுகிட்டே நிக்கிறாங்க, அவங்கள மீறி அப்பாவை நம்ம வீட்டுக்கு எப்படி கூப்பிட்டு போறது, அது மட்டும்
மட்டும் இல்லாம அவங்க ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்யறது? அதுவும் அம்மா கிட்டயும் நீங்க கேட்கணும்ல. அப்பா வரது முதல்ல அம்மாவுக்கு தெரியணும். அம்மா எந்த முடிவு எடுக்காம நம்ம ஏதாவது அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அம்மா ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டாங்கன்னா ஏற்கனவே அப்பா மேல வேற அம்மா ரொம்ப கோவத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே பாட்டி, எப்படி அப்பா நம்ம வீட்டு கூட்டிட்டு போறது அப்படின்னு செடின்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே ஈஸ்வரியும் உங்க அம்மா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், பாக்கியா என் பேச்ச கேட்கற மாதிரி தெரியல, என் பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காத பாக்கியா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். ஆனா இந்த பாக்கியா அவ செஞ்சதுதான் சரியில்லை, முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கா. பாக்கியா சொல் பேச்செல்லாம் இனி நான் கேட்கறதாவே இல்ல. என் பையன் கோபி இனி என் கூட தான் இருப்பான். அப்படி கோபியை நான் பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பா பாக்கியாவே மனசு மாறி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவா. ஏதோ ஒரு கோவத்துல கோபி மேல உள்ள கோவத்துல தான் இங்க வந்து பாக்கியா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. இனி அப்படி நடக்கக்கூடாது. பாக்கியாவும் கோபியும் ஒன்னா சந்தோஷமா ஒரே வீட்டுல இருக்கணும்னா நான் இதெல்லாம் செஞ்சாதான் ஆகும். அந்த கோவத்துல கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் பாக்கியா வந்து வாபஸ் வாங்கிடுவா. இனி சந்தோஷமா கோபி நம்ம கூடயே அந்த வீட்டுல இருந்தா எல்லாரும் மனசு மாறிடுவாங்க. எப்பயும் போல ஒத்துமையா ஒரே வீட்டுல இருந்துடலாம் சொல்லியா. இனி எல்லாம் உங்க அம்மா பேச்ச கேட்கற மாதிரி எல்லாம் இல்ல. என் வீட்டுக்காரரும் என்ன பிரிஞ்சுட்டாரு. இப்ப வந்து என் பையனும் என் கூட இருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த வீட்டுல நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியா கிட்ட கேட்காமயே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கண்முழிச்ச கோபி யோசிக்கிறாரு, இவ்வளவு நேரம் ஆகுது, ராதிகா என்ன பார்க்கவும் வரல. ஆனா எங்க அம்மா என்கிட்ட எவ்வளவு பாசமா பேசுறாங்க, என்ன பக்கத்துல வச்சு நல்லபடியா கவனிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. பேசாம அம்மா பேச்ச கேட்டு பாக்கியாவோட வீட்டுக்கே போனாதான் நல்லது போல. ராதிகா நான் நல்லா இருக்கும் போது என்ன ஒழுங்கா கவனிக்க மாட்டா, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா, பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பா. நான் என் பசங்க கூட பேசினா ராதிகாவுக்கு சுத்தமா பிடிக்காது. பாக்கியா மேலதான் நான் பாசமா இருக்கேன்னு ராதிகா நினைச்சுக்கிட்டு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அந்த வீட்டுக்கு போறதை விட பேசாம அழுது எங்க அம்மா மனசை மாத்தி பாக்கியாவோட வீட்டுக்கே போறதுதான் எனக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு கோபி. எப்பயுமே ராதிகா என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு வேணும்னா பாக்கியாவோட வீட்டுக்கே போங்க, இந்த வீட்டுல இருக்கணும்னா நீங்க ஏன் பேச்ச கேட்கணும், இது ஒண்ணு உங்க வீடு இல்ல, வெளியில போங்க கோபி அப்படின்னு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க ராதிகாவோட வீட்டுக்கு இனி போகவே கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு கோபி. இங்க எழில் ரொம்ப நேரமா ஈஸ்வரி சாப்பிடாம இருக்கிறதுனால இங்க பாக்கியா சொன்ன மாதிரியே இங்க ராதிகா போய் கோபியை பார்க்கணும்னா ஈஸ்வரி பாட்டி இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை சாப்பிட்டதுக்காக கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த சமயம் ராதிகா கோபியை பார்க்கறதுக்காக போயிட்டு கோபி கிட்ட ரொம்பவே அழுகுறாங்க. கோபி என்ன மன்னிச்சிருங்க கோபி, நான் செஞ்சது பெரிய தப்பு. நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்துதான் போன் பண்றீங்கன்னு தெரியாம நான் போன் எடுக்காம இருந்திருக்கவே கூடாது. உங்க நிலைமையை புரிஞ்சுக்காம இருந்துகிட்டேன். நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா நான் இருக்கவே இல்லை கோபி. இனி அப்படி நடக்கவே நடக்காது. உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க கோபி. நான் உங்க ராதிகா வந்திருக்கேன் கோபி, என்கிட்ட பேசுங்க கோபி அப்படின்னு சொல்லி ராதிகா ரொம்பவே அழுகுறாங்க. உடனே கோபி சொல்றாங்க, ராதிகா நீ எங்க அம்மா வர சொல்லு, உங்ககிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல. என்ன கோபி இப்படி சொல்றீங்க, உங்க அம்மாவும் இதான் சொல்றாங்க, நீ ஒன்னும் கோபியை போய் பார்க்க வேண்டாம், உனக்கு எந்த உரிமையும் இல்ல, இனி கோபி உங்க கூட வாழவே மாட்டான்னு சொல்றாங்க. ஏன் கோபி நீங்க இப்படி பேசுறீங்க, என்ன மனுஷன் ஏத்துக்க மாட்டீங்களா, நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு தான் சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு கோபி சொல்றாரு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சா மட்டும் எல்லாமே மறந்து போயிருவேன் ராதிகா. நீ அன்னைக்கு பேசின எதையும் நான் மறக்கவே இல்லை. எப்படி வீட்டுக்கு வரதுன்னு தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமா. எனக்கு பாக்கியா மட்டும் உதவி செய்யலன்னு வையன், இப்ப நீ என்ன வந்து பாத்துக்கவும் முடியாது, நான் கண்முழிச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கவும் முடியாது. அப்படி பாக்கியா உதவி செஞ்சிருக்கானா நீ என் கூடவே இருக்க, என்னுடைய மனைவியா இருக்கும்போது என் போனை கூட உனக்கு எடுக்கணும்னு தோணல. அப்படி நான் உனக்கு என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என் மேல அவ்வளவு கோவமா இருந்த. பாக்கியாவுக்கு செய்யாத பிரச்சனையவா நான் உனக்கு செஞ்சுட்டேன். நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாலும் பாக்கியா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு உதவி செஞ்சால. அப்ப நீ தானே முன்னாடி நின்று எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். ஆனா பாரு பாக்கியா வருவாளோ மாட்டாளோன்னு பாக்கியா மேல நம்பிக்கை இல்லாம தான் போன் பண்ணேன். ஆனா பாக்கியா வந்து எனக்கு உதவி செஞ்சா. இப்ப நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா மட்டும்தான். நீ இல்லையே ராதிகா, உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என் குடும்பம் கூட வேண்டான்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் நானும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு பிரச்சனையே வரப்போகுதுன்னு தெரியாம இருந்துட்டேன் ராதிகா. இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எனக்கு என் அம்மாவும் என் பசங்களும் தான் முக்கியம். எனக்கு வேற யாரும் வேண்டவே வேண்டாம் ராதிகா. உன்னுடைய நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம், நான் உன்னை மன்னிக்கவும் வேண்டாம் அப்படின்னு கோபி ரொம்ப கோவமா பேசிடுறாரு. இங்க ராதிகா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா கோபி கண் கலங்கிக்கிட்டே நீயும் மையவும் நல்லா இருக்கணும்னு உங்களுக்காகவே உங்க வீட்டுல வந்து இருந்தேன். என் அம்மாவை பத்தி நீ சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு செய்யாத தப்புக்கு எங்க அம்மாவை அவமானப்படுத்தி அங்க பாக்கியாவோட வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்படி உன் மேல நம்பிக்கை வச்ச அளவு கூட நான் எங்க அம்மாவை நான் நம்பவே இல்லை. அதனாலதான் எங்க அம்மா என்ன மகனாவே ஏத்துக்க மாட்டேன்னு அவ்வளவு கோவப்பட்டாங்க ராதிகா. ஆனா எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீ என் பக்கத்துல இல்லையே நினைக்கும் போது இப்போ வரைக்கும் என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஈஸ்வரி வந்துடுறாங்க. ஈஸ்வரியை பார்த்த ராதிகா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. மறுபடியும் ஈஸ்வரியத்தை என்ன சொல்ல போறாங்களோ தெரியலன்ற மாதிரி ஒதுங்கி நிற்கும் போது என்ன கோபி ஏன் கண் கலங்கி போயிருக்க, மறுபடியும் இந்த ராதிகா ஏதாவது பேசி உன்னை ரொம்பவே மனசு வேதனைப்படுத்திட்டாலா என்ன, என்ன ராதிகா இதெல்லாம், என் பையன் கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியல, இதுல உரிமை மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு கோபியை பக்கத்துல இருந்து பாத்துப்பேன் வேற சொல்றியா. என் பையனை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபியும் என்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, என்ன மனுஷன் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் ஈஸ்வரியத்தை என்னையும் கோபியும் பிரிக்க பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே வெளியில போயிடுறாங்க ராதிகா. உடனே கோபி யோசிக்கிறாரு, இதுதான் சரியான சமயம், அம்மா கிட்ட அழுது எப்படியாவது மன்னிப்பு கேட்டு பாக்கியாவோட வீட்டுக்கே போயிடணும். அம்மாவோட சப்போர்ட் இருந்தாதான் பாக்கியா எதுவுமே பேசாம என்ன வீட்டுக்குள்ள வரவிடுவா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கோபி அழுக ஆரம்பிக்கிறாரு. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன நீங்க மகனா ஏத்துக்கிட்டீங்க, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்க பேச்சை கேட்காம உங்க பேச்சை மீறி அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேமா. எனக்கு நீங்க தாமா முக்கியம், என் பசங்க தாமா முக்கியம், இனி உங்க கூட இருக்கணும் தாமா நான் ஆசைப்படுறேன். உங்க பேச்சை மீறி ராதிகாவோட வீட்டுல போயிட்டு எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்றத நீங்களே பாத்துட்டீங்களா, எனக்கும் அந்த ராதிகாவோட வீட்டுக்கு போக கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லமா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு கோபி. கோபி இப்படி பேசுறதுலாம் கேட்டு இனியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பா நீங்க மனசு மாறி நம்ம வீட்டுக்கே வந்து எங்க கூடயே இருக்கணும் தாப்பா நாங்களும் ஆசைப்பட்டோம். நீங்க என்னைக்கு எங்களெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க ராதிகா வீட்டுக்கு போனீங்களோ அன்னைக்கே எங்களுக்கு சந்தோஷமே இல்லாம ஆயிருச்சுப்பா. நீங்க வரேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, இனி நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கலாம்ப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு, பாட்டி பாத்தீங்களா பாட்டி அப்பா மனசு மாறிட்டாரு, எங்க கூடயே வந்து இங்க நம்ம வீட்லயே இருக்கவும் அப்பா ஒத்துக்கிட்டாரு பாட்டி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க இனியா.